ஓம் சாந்தி 2/10/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நினைவில் இருந்து ஒவ்வொரு கர்மத்தையும் செய்யுங்கள். அப்போது அநேகருக்கு உங்களுடைய காட்சி கிடைத்து கொண்டே இருக்கும். கேள்வி: சங்கம யுகத்தில் எந்த விதியின் மூலம் தன்னுடைய இதயத்தை சுத்தமாக்க முடியும்? பதில்: நினைவில் இருந்து உணவு சமைக்க வேண்டும், மேலும் நினைவில் இருந்து உண்ண வேண்டும். அப்போது இதயம் சுத்தமாகிவிடும். சங்கம யுகத்தில் பிராமணர்களாகிய உங்கள் மூலம் சமைக்கப்பட்ட தூய்மையான பிரம்மா போஜனம் தேவதைகளுக்கும் கூட மிகவும் பிடித்தமானதாக இருக்கிறது. யாருக்கு பிரம்மா போஜனத்தின் மீது மதிப்பு இருக்கிறதோ அவர்கள் தட்டை கழுவி கூட குடித்து விடுவார்கள். அதிக மகிமையும் இருக்கிறது. நினைவில் சமைக்கப்பட்ட உணவு சாப்பிடுவதினால் சக்தி கிடைக்கிறது. இதயம் சுத்தமாகி விடுகிறது. ஓம் சாந்தி. சங்கம யுகத்தில்தான் பாபா வருகிறார். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் என்று தினந்தோறும் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. குழந்தைகளே, உங்களை ஆத்மா என்று உணருங்கள் என்று ஏன் சொல்கிறார்? குழந்தைகளுக்கு அவர் எல்லையற்ற தந்தை ஆத்மாக்களுக்கு படிப்பு சொல்லி தருகிறார் என்பது நினைவிருக்க வேண்டும். சேவைக்காக விதவிதமான பாயிண்ட்ஸையும் புரிய வைக்கிறார். சேவை இல்லை என்று குழந்தைகள் சொல்கிறார்கள். ஆகையால் பாபா சேவைக்கான யுக்திகளை மிகவும் சுலபமாக புரியும்படி சொல்கிறார். சித்திரங்கள் கையில் இருக்க வேண்டும். அதாவது சேவை இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க, படங்கள் உங்ககிட்ட இருக்கவே இருக்கு. அந்த படங்களை எடுத்துக்கிட்டு கோவில்களுக்கு போங்க, சேவை செய்யுங்க, உங்களுக்கு ஆர்வம் இருக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஜெகநாத் அல்லது ஸ்ரீநாத் கோவிலுக்கு ஏராளமான யாத்ரிகர்கள் வருகிறார்கள். உங்களுக்கு அழைப்பும் கூட கிடைக்கிறது. அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது அங்கெல்லாம் போய் சேவை செய்யுங்கன்னு சொல்ல வரார். ஏணிப்படியின் சித்திரமும் அவசியம் கையில் இருக்க வேண்டும். அந்த ஏணிப்படி படமும் பெரியதாக இருந்தது என்றால் யார் வேண்டுமானாலும் தூரத்திலிருந்தே நன்றாக பார்க்க முடியும். அதில் பாரதத்தின் உயர்வு மற்றும் தாழ்வு என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? சேவை செய்வதில் ஆர்வம் இருக்க வேண்டும். இந்த சிருஷ்டியின் சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதையும் புரிய வைக்க வேண்டும். அதாவது கோல்டன் ஏஜ், சில்வர் ஏஜ், காப்பர் ஏஜ், பிறகு இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தையும் காட்ட வேண்டும். இப்போது மீண்டும் தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையாக எப்படி ஆக முடியும் என்பதை நீங்கள் புரிய வைக்க முடியும். அதாவது ஒரு ஏணி படமே போதும், அல்லது ஒரு சிருஷ்டி சக்கரமே போதும். அதிலே எவ்வளோ உயர்ந்த நிலையில் இருந்தவங்க எவ்வளோ கீழான நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்றது நீங்கள் புரிய வைக்கிற முறையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக புருஷோத்தம சங்கம யுகத்தை பற்றியும் நீங்கள் புரிய வைக்கணும். அதாவது அந்த உயர்ந்த நிலையிலிருந்து இப்போ இவ்வளோ கீழான நிலைக்கு வந்திருக்கிறோம். இப்போ சிருஷ்டி சக்கரம் மீண்டும் சுழலும் போது அந்த சத்தியுகம் வரப்போகுது. ஆனால் இந்த தூய்மையற்ற நிலையில் இருக்கும்போது அந்த யுகத்துக்கு நம்ம போக முடியாது. ஆகையால் தூய்மையற்றவரிலிருந்து எப்படி தூய்மையாக முடியும் அப்படின்றது நீங்கள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி புரிய வைக்கலாம் அப்படின்றார். பதித பாவனரோ ஒரே ஒரு தந்தைதான். அவரை நினைவு செய்வதின் மூலம் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி கிடைக்கிறது என்று புரிய வைக்க முடியும். குழந்தைகளாகிய உங்களிடம் முழு ஞானமும் இருக்கிறது. மற்ற அனைவரும் அஞ்ஞான உறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பாரதம் ஞானத்தில் இருந்தபோது பெரும் செல்வம் மிகுந்த நாடாக இருந்தது. இப்போது பாரதம் அஞ்ஞானத்தில் இருக்கிறது. அதனால் எவ்வளவு ஏழையாக இருக்கிறது. பாபா கூறுகிறார், இல்லறத்தில் இருங்கள். ஷரீர நிர்வாகத்திற்காக
வேலை ஆகியவற்றை செய்தாக வேண்டும். உலகாய கல்வியையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுபோக மீதி நேரம் கிடைக்கிறது என்றால் நாம் மற்றவர்களுக்கு எப்படி நன்மை செய்வது என்று சேவைக்கான சிந்தனை செய்ய வேண்டும். உங்களுடைய வேலையோ தொழிலோ படிப்பையோ விட்டுட்டு நீங்கள் இங்கே செய்யணும் அப்படின்றது இல்லை. அதெல்லாம் செய்துட்டு இல்லறத்துல இருந்து அதெல்லாம் செய்யுங்க. ஆனால் நேரம் கிடைக்கும் தானே, அதெல்லாம் செய்துட்டு கொஞ்சம் நேரம் கிடைக்கும். அந்த நேரத்தில் சேவைக்கான சிந்தனையும் செய்யுங்க அப்படின்றார். பாபாவை மந்திரவாதி என்று சொல்கிறார்கள் அல்லவா? உங்களுடைய முரளியில் மாயாஜாலம் இருக்கிறது என்று பாடவும் செய்கிறார்கள். அதாவது உங்களுடைய வாயினால் இசைக்கும் முரளியில் மாயாஜாலம் இருக்கிறது. ஆத்மாக்கள் மனிதரிலிருந்து தேவதையாகி விடுகிறார்கள். இப்படி ஒரு மந்திரவாதி பாபாவை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. நீங்கள் இங்கே அமர்ந்திருந்தாலும் புத்தியில் நாம் திரும்பி செல்கிறோம், பிறகு சதோபிரதான தேவி தேவதையாக ஆகிறோம் என்பது நினைவிருக்க வேண்டும். இப்பொழுது மனிதர்களிடம் தெய்வீக குணங்கள் இல்லை. எவ்வளவுதான் வேலைகள் இருந்தாலும் இல்லறத்தில் இருந்து கொண்டே ஆன்மீக வருமானத்தை சேமித்து கொண்டே இருக்க வேண்டும். இதில் முக்கியமான விஷயம் தூய்மைதான். நீங்க எங்க இருக்கிறீங்கன்றது பெரிய விஷயம் இல்லை. எங்கே இருந்தாலும் முக்கியமான விஷயம் தூய்மைதான். நீங்க தூய்மையாக இருந்தீங்க அப்படின்னா நீங்க இருக்கிற இடத்துலயே ஆன்மீக வருமானத்தை சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்றார். தூய்மை இருந்தால் அமைதியும் செல்வ செழிப்பும் இருக்கும். முழுமையாக தூய்மையாகி விட்டால் பிறகு நாம் இங்கே இருக்க முடியாது. ஏனென்றால் நாம் அவசியம் சாந்தி தாமம் சென்றாக வேண்டும். ஆத்மா தூய்மையாகி விட்டது என்றால் பிறகு ஆத்மா இந்த பழைய ஷரீரத்துடன் இருக்க வேண்டியதில்லை. இந்த ஷரீரம் தூய்மையற்ற ஷரீரம் அல்லவா? அனைவருக்குள்ளும் ஆத்மா எவ்வளவு சிறியதாக இருக்கிறது. யானை எவ்வளவு பெரியது, அதற்குள் இவ்வளவு சிறிய ஆத்மா சென்று அமர்ந்து கொள்கிறது. பாபாவும் மனித பிறவியின் விஷயத்தை சொல்கிறார். ஒவ்வொரு ஆத்மாவும் எத்தனை தோற்றமுடைய சரீரங்களை எடுக்கிறது, அதிசயம் அல்லவா? குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒருபோதும் எந்த ஒரு கவலையும் இருக்கக்கூடாது. அனைவரும் நடிகர்கள். ஒரு சரீரத்தை விட்டுவிட்டு இன்னொன்றை எடுத்து பிறகு பாகத்தை நடித்தே ஆக வேண்டும். ஒவ்வொரு பிறவியிலும் உறவுகள் மாறிவிடுகிறது. ஆக இது உருவாகி உருவாக்கப்பட்ட நாடகம் என்று பாபா புரிய வைக்கிறார். இந்த கண்டங்கள் அனைத்தும் இருக்க போவதில்லை, இயற்கை சீற்றம் உதவி செய்யும் என்று பாபா புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். எவ்வளவு ஏராளமான மனிதர்கள் மிருகங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுகிறது. தண்ணீரினால் தூய்மையாகி விடுகிறார்கள் என்பதில்லை, ஷரீரமோ சென்று விடுகிறது. ஷரீரங்களோ தூய்மையற்றதிலிருந்து தூய்மையாகாது. ஆத்மாதான் தூய்மையாக வேண்டும். சத்குரு பாபாதான் சத்கதி கொடுக்கிறார். குருமார்கள் கூட கற்றுக் கொடுப்பதற்காக சீடர்களை தங்களுடைய அருகில் அமர வைக்கிறார்கள் அல்லவா? இவரும் கூட என்னுடைய அருகில் அமர்கிறார். அதாவது சிவபாபா சொல்லிட்டு இருக்கிறார், நான் சத்குரு, இவர் என்னுடைய சீடர் பிரம்மா பாபா. ஏன் அப்படின்னா என்னுடைய அருகில் அமர்ந்திருக்கிறார். அந்த உலகத்துல கூட குருமார்கள் சீடர்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா அருகில் அமர வைத்து தானே சொல்லி கொடுப்பாங்க. அதுபோல இந்த பிரம்மாவனுடைய சரீரமாக இருந்தாலோ நானும் அமர்ந்திருக்கிறேன், என் பக்கத்துல ரொம்ப அருகில் இந்த ஆத்மாவும் அமர்ந்திருக்கு அப்படின்றார். சிவபாபா புரிய வைக்கிறார் என்றால் இந்த பிரம்மாவும் கேட்பார் அல்லவா? ஆகையால் தான் குரு பிரம்மா என்று நம்பர் 1 செல்கிறார். அவர் அருகில் அமர்ந்து முதல்ல கேட்டு
முதல்ல வீட்டுக்கு போறாரு, ராஜ்யத்திற்கு முதல்ல வராரு. ஆகையில எல்லாத்துலயும் பிரம்மா நம்பர் 1. அதனால குரு பிரம்மா அப்படின்னு அந்த மந்திரத்த சொல்லுவாங்க. ஆக பாபா இவ்வளவு விஷயங்களை புரிய வைக்கிறார். பிறகும் என்னுடைய இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே, தங்களை ஆத்மா என உணருங்கள் என்கிறார். நினைத்து நினைத்து சுகம் அடையுங்கள். இங்கே இருப்பதோ துக்க உலகம். ஆகையால் தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள். நினைவு செய்து செய்தே அளவற்ற சுகம் அடையுங்கள். அப்போது கஷ்டங்கள், வலி, வேதனைகள், நோய்கள் எல்லாம் விடுபட்டு போய்விடும். நீங்கள் 21 பிறவிகளுக்கு நோயற்றவர்களாக ஆகி விடுவீர்கள். பாபாவின் நினைவில் இருந்து உணவு சமைத்தால் உண்பவர்களுக்கும் கூட சக்தி கிடைக்கும். இதயம் சுத்தமாகும். பிரம்மா போஜனம் பற்றிய மகிமையும் பாடப்பட்டிருக்கிறதல்லவா? பிராமணர்களால் சமைக்கப்பட்ட உணவை தேவதைகளும் கூட விரும்புகிறார்கள் என்று சாஸ்திரங்களில் இருக்கிறது. ஒன்று, பிராமணர்கள் தூய்மையானவர்கள், தூய்மையாக இருந்து சமைக்கிறாங்க. 2வது, சர்வசக்திவான் பாபாவின் நினைவில் இருந்து சமைக்கிறாங்க. அப்ப எவ்வளோ சக்தி இருக்கும் இல்லையா? ஆகையால தேவதைகளும் விரும்புகிறார்கள் அப்படின்னா என்ன? நம்பர் 1ல இருக்கக்கூடிய தேவதைகளை இதை விரும்புறாங்க அப்படின்னா அது அவ்வளோ உயர்ந்தது, அவ்வளோ சக்தி வாய்ந்தது, எல்லாருக்கும் பிடித்தமானது அப்படின்னு சொல்றார். பிராமணர்களால் சமைக்கப்பட்ட உணவை உண்பதினால் புத்தி சுத்தமாகிவிடும், சக்தி இருக்கும். ஆகையால சமைக்கும் போதும் பாபா நினைவில் இருந்து சமைக்கணும், சாப்பிடும் போதும் பாபா நினைவில் சாப்பிடணும். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், எந்த ஒரு விஷயத்திற்காகவும் கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் இந்த டிராமா முற்றிலும் ஆக்யூரேட்டாக, அதாவது மிக சரியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து நடிகர்களும் இதில் அவரவர்களுடைய பாகத்தை நடித்து கொண்டிருக்கிறார்கள். 2வது பாயிண்ட், ஜீவன் முக்தி பதவி அடைவதற்கு அல்லது சதா சுகமானவராக ஆகுவதற்கு ஒரு தந்தையை தான் நினைவு செய்ய வேண்டும். வாயினால் எதையும் பேச வேண்டியதில்லை. உணவு சமைக்கும் போதும் உண்ணும் போதும் பாபாவின் நினைவில் அவசியம் இருக்க வேண்டும். வரதானம். சுயநலம், பொறாமை மற்றும் சிடுசிடுப்பு தன்மையிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய, கோபத்திலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். எந்த ஒரு ஆலோசனை வேண்டுமானாலும் கொடுங்கள். சேவைக்காக தன்னை ஆஃபர் செய்யுங்கள். ஆனால் ஆலோசனைக்கு பின்னால் அந்த ஆலோசனையை ஆசை ரூபத்தில் மாற்றிவிடாதீர்கள். அதாவது உங்களுக்கு நல்ல ஐடியாஸ் வருது அப்படின்னா தாராளமாக அது ஆஃபர் பண்ணுங்க சேவைக்காக. ஆனால் ஐடியா மட்டும் கொடுங்க, ஆலோசனை மட்டும் கொடுங்க. அந்த ஆலோசனை படிதான் நடக்கணுன்ற ஆசை வைக்காதீங்க அப்படின்றார். அந்த ஆலோசனை ஆலோசனையாகவே இருக்கட்டும், ஆசையாக மாத்திடாதீங்க அப்படின்றார். எப்போது சங்கல்பம் ஆசை ரூபத்தில் மாறுகிறதோ அப்போது சிடுசிடுப்பு தன்மை வருகிறது. அதாவது சில நேரத்தில் ஒரு நல்ல ஐடியா வரும், நமக்கு அது கொடுப்போம், அது நல்லாவும் இருக்கும். ஆனால் அந்த குழுவில் அதை ஏற்றுக்க மாட்டாங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க. அப்போ நமக்கு ஒரு மாதிரி இரிட்டேஷன் வருது, உள்ளுக்குள்ள அந்த சிடுசிடுப்பு தன்மை வருது. காரணம் என்ன? நான் என்ன சொன்னேனோ அதன்படி தான் நடக்கணும், அந்த ஆலோசனை அல்லது ஐடியாவை தான் இவங்க செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? அது இருக்கிறதுனால சிடுசிடுப்பு வருது. ஆகையால் சுயநலமற்றவராகி ஆலோசனை கொடுங்கள், சுயநலத்தோடு கொடுக்காதீர்கள். நான் சொன்னால் அது நடந்தே ஆக வேண்டும் என்று அந்த மாதிரி யோசிக்காதீர்கள். ஆலோசனையை முன்வையுங்கள், ஏன் என்ன என்பதில் வராதீர்கள். அதை அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா ஏன் இதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க,
எதனால இப்படி அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு ஐடியா வருது சொல்லிடுங்க அவ்வளோதான். அது பாபாவுடைய அக்கவுண்ட்ல வந்துடுறது. இவங்க ஏற்றுக்கிட்டா என்ன, ஏற்றுக்கலைன்னா என்ன? உங்களுக்கு வந்த நல்ல ஐடியா அந்த சேமிப்பு ஆயிடுச்சுன்ற அர்த்தத்தில் சொல்கிறார். இல்லையென்றால் பொறாமை வெறுப்பு என்று ஒருவர் ஒருவராக அனைத்து துணைவர்களும் வந்து விடுவார்கள். அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை வருது, அது எல்லார் முன்னாடி வைப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த ஆலோசனை எல்லாரும் ஏற்றுக்கணும் அப்படின்ற அந்த ஆசையும் உங்களுக்கு இருக்கும். ஆசை மட்டும் இல்லை, கூடவே சுயநலம் இருக்கும். ஏன் ஐடியா தான் ரொம்ப நல்ல ஐடியா, இதன்படி நடந்தால்தான் எனக்கு ஆதாயம், அப்படிலாம் சுயநலம் இருக்கும். சரி, அவங்க அதை ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு பொறாமை, அதனால்தான் ஏற்றுக்கல. இல்லைன்னா இவங்க ஏற்றுக்கல அப்படின்னு அவங்க மீது வெறுப்பு வரும். இப்படி எங்கிருந்து ஆரம்பிச்சது பாருங்க. எங்கேயோ ஆரம்பிக்கிறது, அப்புறம் இப்படி ஒவ்வொரு சேர்ந்துருவாங்க. ஒவ்வொரு விகாரமாக சேர்ந்துடும், உங்களுக்கு துணையாக இருக்கும். சுயநலம் அல்லது பொறாமையின் காரணமாக கூட கோபம் உருவாகிறது. இப்போது அதிலிருந்தும் விடுபடுங்கள். ஸ்லோகன்: சாந்தி தூதுவராகி அனைவருக்கும் சாந்தி கொடுப்பது இதுதான் உங்களுடைய தொழில் ஆகும். இன்றைய அவ்வியக்த சமிக்கை: என்னென்ன பழைய சம்ஸ்காரம் இருக்கிறதோ, பழைய சுபாவம் இருக்கிறதோ, அதை மாற்றி ஈஸ்வரிய சுபாவத்தை உருவாக்குங்கள். எந்த ஒரு பழைய சம்ஸ்காரமும் பழைய பழக்கமும் இருக்கக்கூடாது. உங்களுடைய மாற்றத்தினால் அநேக மனிதர்கள் திருப்தி அடைவார்கள். நம்முடைய நடத்தையின் மூலம் யாரும் துக்கம் அடையக்கூடாது என்று சதா முயற்சி செய்யுங்கள். நடத்தை, சங்கல்பம், வார்த்தைகள், ஒவ்வொரு கர்மமும் சுகம் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற லட்சியம் இருக்க வேண்டும். இதுதான் பிராமண குலத்தின் வழக்கமாகும். ஓம் சாந்தி. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே. உன்னால் தானே உயர்வாயானேனே, உனக்கென்றே வாழுவே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா. தனக்கு என்றே வாழ்பவன் போகி, பிறர்க்கு என்றே வாழ்பவன் தியாகி. தனக்கு என்றே வாழ்பவன் போகி, பிறர்க்கு என்றே வாழ்பவன் தியாகி. தன்னை உயர்த்தி பிறரையும் உயர்த்த வாழ்பவன் ராஜயோகியே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே.